நீங்க ஆல்ரெடி ஜாப்ல இருக்கீங்க இல்லது ஜாபை வந்து புதுசா ஜாயின் பண்ண போறீங்கன்னா நியூவா ரிலீஸ் ஆன லேபர் லா என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க. நம்பர் 1, அப்பாயின்மெண்ட் லெட்டர் வந்து ரொம்ப மேண்டேட்ரிங்க. அது கண்டிப்பா வாங்கிக்கோங்க. ஏன்னா அப்பாயின்மெண்ட் லெட்டர் இருந்தால் தான் ஒரு டிரான்ஸ்பரன்சி, ஒரு ஜாப் செக்யூரிட்டி, அதுக்கப்புறம் ஸ்டேபிள் எம்ப்ளாய்மெண்ட்டாக நம்ம இருக்க முடியும். நம்பர் 2, சோஷியல் செக்யூரிட்டி இன்சூரன்ஸ் எல்லா ஒர்க்கர்ஸ்க்கும் கொடுத்தே ஆகணும். அதுல வந்து பிஎஃப், இஎஸ்ஐ இன்சூரன்ஸ் அண்ட் அதர் சோஷியல் செக்யூரிட்டி பெனிஃபிட்ஸ் எல்லாமே கவரேஜ் ஆயிரும். 40 வயசுக்கு மேல உள்ளவங்களுக்கு வந்து ஃப்ரீ ஆனுவல் ஹெல்த் செக்அப் ஷுட் பி தேர், இட்ஸ் மேண்டேட்ரி. அதை தவிர்த்து ஒரு கம்பெனியில வந்து 500 பேருக்கு மேல ஒர்க்கர்ஸ் இருக்காங்கன்னா அங்க வந்து ஒரு சின்ன ஹெல்த் டீம் ஆச்சு ஃபார்ம் ஆயிருக்கணும். அதுல டாக்டர்ஸ், நர்ஸ் இந்த மாதிரி இருக்கணும். நம்பர் 3, எல்லா ஒர்க்கர்ஸ்க்கும் வந்து லீகல் மினிமம் வேஜஸ் கண்டிப்பா கொடுத்தே ஆகணும். அதுவும் டைம்லி கொடுத்தே ஆகணும். ஸோ தட் அவங்களோட ஃபினான்ஷியல் செக்யூரிட்டியை வந்து அது என்ஷூர் பண்ணும். இது வந்து பெரிய கம்பெனிஸ்க்கு மட்டும் இல்லைங்க, பிளாட்ஃபார்ம் ஒர்க்கர்ஸ் கூட இது வந்து அப்ளிகேபிள். நம்பர் 4, எல்லா உமன் ஒர்க்கர்ஸும் வந்து எல்லா செக்டர்ஸ்லயும் நைட் ஷிஃப்ட் ஒர்க் பண்ணலாம். சில செக்டர்ஸ்ல ஒர்க் பண்ண முடியாம இருந்தது, லைக் மைனிங் இந்த மாதிரி இடத்துல எல்லாம். பட் இப்போ அப்படி கிடையாது, எல்லாருக்குமே பெர்மிஷன் உண்டு. ஆனா வித் ப்ராப்பர் சேஃப் கார்டு அண்ட் அவங்களுக்கு வந்து ஈக்குவல் பே கொடுத்தே ஆகணும். நம்பர் 5, பெர்மனன்ட் எம்ப்ளாயிஸ்க்கு உள்ள எல்லா பெனிஃபிட்ஸும் இனி கான்ட்ராக்ட் எம்ப்ளாயிஸ்க்கும் உண்டு, இன்க்ளூடிங் கிராஜுவிட்டி ஆஃப்டர் 1 year சர்வீஸ். ஆனா இந்த ரூல்ஸ்லாம் முதலையும் தான் இருந்தது, இப்போ என்ன புதுசு அப்படின்னு கேட்குறீங்களா? இல்லைங்க, சில செக்டர்ஸ்ல தான் சில ரூல்ஸ் இருந்தது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹெல்த் செக்அப்லாம் பார்த்தீங்கன்னா கெமிக்கல் ஃபேக்ட்ரி, ஆயில் இண்டஸ்ட்ரி இந்த மாதிரி இடத்துல தான் இருந்தது. ஆனால் இப்போ வந்து எல்லா டைப் ஆஃப் கம்பெனிஸ்க்கும் இது வந்து பொருந்தது. மீன்ஸ் இட்ஸ் அ மேண்டேட்ரி. இப்போ நீங்க சொல்லுங்க, வேற என்னென்ன ரூல்ஸ் கொண்டு வந்தா நல்லா இருக்கும் எம்ப்ளாயிஸ்க்கு சொல்லிட்டு கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். இந்த மாதிரி சின்ன சின்ன தகவலுக்கு என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.